அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசி கிளாஸ் 2 கேள்வி உங்களை செய்ய சொன்ன 2019ஆம் ஆண்டும் 1997ஆம் ஆண்டு கேள்வி செய்திருப்பீங்க நினைக்கிறேன். அந்த 97ஆம் ஆண்டுக்குரிய கீயை நான் டெலிகிராம்ல போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. செய்தி காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பல பெரிய கஷ்டமான கேள்வி இல்லாது எங்க தந்த கேள்வி மாதிரி கேள்வி 97 கேள்வி. 2019ஆம் ஆண்டு டவுட் இருக்கு ஏதாவது? 2019ஆம் ஆண்டு கேள்வி டவுட் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து வருது. ஹோல் எஃபெக்ட் வரப்போகுது. ஹோல் எஃபெக்ட் சம்பந்தமான கேள்வி வரப்போதா இருக்க கட்டாயமா எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்தா வரும் இல்லையா? சரியா, ஹோல் எஃபெக்ட்லாம் கேள்வி வரப்போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்தா வரும். அது உங்களுக்கு கஷ்டமான பகுதி இருக்கா? 2019ஆம் ஆண்டு கேள்வி. 2019ஆம் ஆண்டு வந்து இஸ்ரேலாக லேசான எலிமெண்ட் நம்மளே. ஒருவேளை இந்த புலம் கீறுறது உங்களுக்கு சம்டைம்ஸ் டாட் கிராஸ் வச்சுக்கிறது ஒருவேளை விளங்காம இருந்தீங்களா? மேபி அதை கொஞ்சம் பார்க்கலாம். மேல 2 டொட் இருக்கு, இதுல கீழே 2 கிராஸ் இருக்கு. அந்த வட்டத்தடம் தானே, வட்டத்தடத்துல வெளியால வாரது உள்ளுக்கு போறது மயப்படியாங்க. இந்த 2 ஆலையும் வரக்கூடிய காந்தப்பாய அடர்த்திகடியாங்க உங்களுக்கு கீறதுக்கு. யோசிப்பாரு, டொட்டா இருந்தா கை எப்படி டொட்டா கையை வெளியே வைப்பீங்க, வயலஞ்சுலியாக சொல்லி இடஞ்சுலியாக புலம் வரப்போகுது. உங்களுக்கு இதுலயும் அப்படிதான் வரப்போகுது. சரியா? இரண்டும் ஒரே திசைன்னு தலை என்ன செய்யும்? வாரது ஒண்டா உண்மையா போகும், சேரும். ரெண்டும் ஒரே திசைன்னு தலை. இவர் எடுத்தீங்கன்னா இது க்ரோஸ் இஞ்சல பக்கம் வரப்போகுது, இவர் இஞ்சல பக்கம் வரப்போற. இதுவும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வாரது ஒண்டா அப்படியே சேர்ந்து. ரெண்டும் சமனான வலிமை உடையது. ஒன்று டொட் ஒன்று க்ரோஸ், ரெண்டும் எதிர்த்திசையான மின்னோட்டம் போகமாக இருந்தா என்ன செய்யும்? கிட்ட வராது. சோ மத்தியில வரக்கூடிய புலம் வந்து அங்கலையும் போக இல்லாது, இஞ்சாலையும் போக இல்லாது. மத்தியில வரக்கூடிய புலக்கூடு நீர்கொடாக்கும். மத்தியில வரக்கூடிய கோடு நீர்கொடாக்கும். இதுக்கு அடுத்த கோடு இப்படி வளைஞ்சு வர கோடு என்ன செய்ய மாட்டேன், திருப்பி வர கோடு இங்கிருந்து வர கோடு இப்படியே வந்து இப்படியே. இதுல எதிர்பார்த்தது பிள்ளை இந்த அச்சு வந்து நேர்கோடா வரணும். முதல்ல எதிர்பார்த்த விஷயம் அதுல அந்த அச்சு வந்து நேர்கோடா வர வேணும். ரெண்டாவது இந்த தளம் இது சமாந்தரமாக இருக்கணும். இந்த பகுதி சமாந்தரமாக இருக்க வேண்டும். இந்த 3 கோடும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா எல்லாம் சமனான வலிமை தானே, எல்லாமே தள்ளி என்ன செய்ய எல்லாம் நீர்கோடு சரியா மையத்துல வரும்போது என்ன செய்ய முடியும், எல்லாமே சமாந்தரம். மையத்தை விட்டு விலத்தி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், டீவியேஷன் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்தது இல்லை. இதுல முக்கியம் எதிர்பார்த்தது மையத்துல வர அச்சு 3 சமாந்தர கோடு மட்டும். திசை உங்களுக்கு மதிக்கலாம். நீங்க டொட்டை வச்சு திசையை குறிக்கலாம். திசை வச்சு வர திசை கட்டாயம் குறிக்கதான் வேணும். அம்புக்குறி குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. திசை கட்டாயம் முக்கியம். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டா இருந்துக்கலாம் கீறுவதில்ல. மற்றபடி எல்லாம் ப்ரூஃப் எல்லாமே பழைய கேள்விகள் தான். உங்களுக்கு அந்த கேள்வி என்ன செய்யாது, ஸ்டக் ஆகாது. ஒருவேளை படத்தை பார்த்து நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கலாம், படிக்காத பாடங்களை போட்டிருக்காங்களே, எக்ஸ் கதிர் போட்டிருக்காங்க அப்படி யோசிக்கலாம். நீங்க எல்லாம் மட்டும் இல்லை, நீங்க பிறகும் படிப்பீங்க. அது இது மாதிரி படிக்க மாட்டீங்க, சும்மா ஒரு கருவியா பாப்பீங்க. சரியா பிள்ளை? இது அழிக்கிறேன்னா சொல்லி 19ஆம் ஆண்டுகள் ஈஸி கல்வி நான் அதை விளங்கப்படுதல. 97 விளங்கப்படுதல. 97 வழியா பார்த்துட்டோம். ஒரு ஆன்சர் அனுப்பிக்கன். 2019ஆம் ஆண்டு கேள்வி ஆன்சர் உங்க டிகிரி மணி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். இன்றைக்கு பார்க்க போறது பிரயோகமும் அப்ளிகேஷன் மூலம். முதலாவது பார்த்தோம் பிள்ளை, வட்டத்தடத்துல வட்ட கடத்தி வட்டமாக உள்ள ஒரு கடத்தியில மின்னூட்டம் செல்லுமாக இருந்தா மையத்தில் உருவாகிற காந்தப்பாய், வட்டத்தின் மையத்தில் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தி பார்த்தோம். V சமன் mu naught I into 2R into N சமன்பாடு பார்த்தோம். வட்டத்தின மையத்தில் நேர்கோடா இருந்தா, நேரிய கடத்தியா இருந்தா V சமன் mu naught I into 2 pi D என்ற சமன்பாடு பார்த்தோம். நேர்கோடு நேரிய கடத்தியாக இருந்தா mu naught I into 2 pi D என்ற சமன்பாடை பார்த்தோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போறது வரிச்சுருளின் வரிச்சுருள் பார்க்க போறோம். வரிச்சுருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. வரிச்சுருள்னா நான் வரிச்சுருள்ல உங்களுக்கு ஒரு கடத்திலே இருக்கிறேன், தளத்திலே இருக்கிறேன், இல்லாட்டி சும்மா ஒரு குளம் சேர்ந்து வரிச்சுருள் இப்படி எங்கிரலாம் கீழண்டா. உங்களுக்கு நான் உங்களுக்கு குழம்பு முடியல. இப்ப எந்த பக்கத்துல மின்னோட்டம் வருது எப்படிதான் போகுது, உங்களுக்கு குழம்பு மாதிரி பண்ணிருக்காங்க. நான் அப்படி கீறாம, சரி அப்படி கீறாம நான் உங்களுக்கு ஒரு தளத்திலே இருக்கிறேன். ரைட்.
ஏற்கனவே பார்த்த விஷயம் நம்மளே திரும்புகிறோம். ரைட், மின்னோட்டம் செலுத்தப்படுது இந்த திசையில. சோ மின்னோட்டம் அப்படியே போய் வரப்போகுது. மின்னோட்டம் போற திசை எடுத்த வேண்டாம், மேல் நோக்கி திசை இவ்வளவு வருது. சோ 4 விரல்கள் மின்னோட்ட திசை வச்சோம்னா புலம் வரக்கூடிய திசை இது. சோ புலம் இப்படி வரப்போகுது. அதே மாதிரி புலம் உள்ளுக்கு போகும். இங்கே வரக்கூடிய புலம் எல்லாம் இப்படி வரப்போகுது. உள்ள வர புலம் இப்படி. ரைட், இதான் வரிச்சுருள். வரிச்சுருள்ற அச்சு என்றது இதான் அந்த வரிச்சுருள் அச்சு. மையத்தள உறவு வரிச்சுருள்ற மையத்துல வரக்கூடிய கோட்டுக்கு பெறாமலே வரிச்சுருள் அச்சு. ரைட், ரொம்ப எடுத்தீங்கன்னா எடுத்த மாட்டா பிள்ளை நீங்க இப்படி இந்த கடத்தியில மின்னோட்டம் இப்படி வந்தா புலம் உள்ளுக்கு உருவாகிற மாதிரி, உள்ளுக்கு உருவாகுவது போல இந்த கடத்திய சுற்றியும் புலம் உருவாகுங்க. இந்த கடத்தி மின்னோட்டம் இப்படி போகுதுன்னா இந்த கடத்திய சுற்றியும் என்ன செய்யும் பார்த்தா புலம் உருவாகுங்க. அதுவும் இருக்குமா? இந்த கடத்திய சுற்றி என்ன செய்யும் புலம் உருவாகும். மின்னோட்டம் இப்படி போகும்டா இதுல புலம். அதே மாதிரி இங்க என்ன செய்யும் போகல, இதுலயும் ஒரு புலம் உருவாகும். எல்லா பக்கமும் புலம் உருவாகுமா? கடத்திய சுற்றி எல்லா பக்கமும் புலம் உருவாகும். நம்ம அதை பார்க்க போறல, இதுல உருவாகிற அந்த புலங்கள் நம்ம பார்க்க போறல. இந்த கடத்திட அச்சு, இந்த அச்சுக்குள்ளாக உருவாகிற புலத்தை நம்ம பார்க்க. இந்த கடத்திட அச்சில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தியை பார்க்க போறீங்க. இதான் அந்த அச்சு. அச்சின் கடத்திட மையத்தில் உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி, இதான் அந்த மையம் என்று வச்சுக்குவோம். கடத்தீர சரியான மையம், கடத்தீர அந்த மையத்துல அச்சில மையத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி, அதனால பி நோட் என்று இந்த புள்ளியை நான் பி நோட் என்று போறேன். அச்சிட மையத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி. ரைட், நல்லா கவனிச்சுக்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா கொஞ்சம் பேர் குழம்புற இந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பி நோட் எடுத்துடுற மைண்ட்ல. எல்லா இடத்தையும் பி நோட் காணப்படாது. இதுல எங்க மீ நோட் கேட்டீங்கன்னா கடத்தியில அச்சில மையத்துலதான் நம்ம எடுக்க போற சமன்பாடு. ப்ரூஃப் இருக்கு, நமக்கு தேவையில்லை, நமக்கு தர மாட்டாங்க ப்ரூஃப். சமன்பாடு மட்டும்தான் நமக்கு இருக்கு. இந்த கடத்தில நீளம் எல்லாகும், கடத்தில நீளம் எல்லாக இருந்து கடத்திகள்ல உள்ள முறுக்குகள் சுற்றுகள் எண்ணிக்கை எண்ணாக இருந்தா, இதுல உள்ள சுற்றுகள் எண்ணிக்கை எண் எத்தனை சுற்று இருக்கின்ற எண்ணிக்கையான சுற்று இருக்குமா என்றா பி நோட் சமன் மியூ நோட் என். இதான் அச்சின் மையத்தில் உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி. இங்க என்னண்டா யாரு என் சமன் முறுக்கடத்தி. என்னன்றது முறுக்கடத்தி. ரைட்டா, அதாவது என்னங்கிறது எல். 1 மீட்டர் நீளத்துல காணப்படுகின்ற முறுக்குகள் சுற்றுகள் எண்ணிக்கை, 1 மீட்டர்ல காணப்படக்கூடிய சுற்றுகள் எண்ணிக்கை தான் என்னது முறுக்கடத்தி. சோ பி நோட் சமன் அது சம்பந்தப்பட்ட எழுதமாக இருந்தா என்னுக்கு பதிலா என் ஓவர் எல். ரெண்டு ஈக்குவேஷன் தான். என்னங்கிறது சுற்றுகள் எண்ணிக்கை, எல்லுங்கிறது மொத்த நீளம், கடத்திட மொத்த நீளமாக இருக்கு. விளங்கா பிள்ளைகள்? சும்மையா புலம் இதுக்குள்ளால எல்லாம் வரும், வட்டம் அப்படி வரும். அதே மாதிரி இந்த கடத்தியில என்ன செய்ய மாட்டேன் கேட்டீங்கன்னா அதே மாதிரி வட்ட வடிவங்கள்ல புலம் உருவாக நம்ம அதை இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம் கேட்டீங்கன்னா பெருமானதுக்கு அதை கவுண்ட் பண்ண மாட்டோம். ரைட், இந்த புலம் காரணமா தான் இந்த மையத்தில வருது. அதை நம்ம இப்ப உங்கள்ட்ட 2019ஆம் ஆண்டு அந்த படம் அவங்கள்ட்ட உள்ளூர் க்ரோஸும் மேல டொட் இருக்கு, கீழே க்ரோஸ் இருந்தா மையத்துல போற நீர்கோடா போகும்னு பார்த்தது. அது இந்த படம் தான் உண்மையா பாத்தீங்க. யோசிப்பாரு, இது ஒரு வட்ட வளையம் எடுத்தீங்கன்னா இது வெளியால வருது, உள்ளுக்கு போறது இல்லாம வட்ட வளையம் எடுத்தீங்கன்னா இது வெளியால வர மாதிரி உள்ளுக்கு போற மயக்கிறது. மையத்துல வரக்கூடிய கோடு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த லைன்ல இந்த கோடுகள் இவ்வளவும் சமாந்தரமாக காணும்.
விளங்குதாப்லே? இந்த கிட்ட இது கிட்ட வரக்கூடிய இந்த கோடுகள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சமாந்தரமாக காணப்படும். இதைத்தான் நம்ம இப்ப பார்த்தோம் 2019ஆம் ஆண்டு எஸ்ஐல கேட்ட கேள்வியில இந்த புலங்கள்ற கோடுகள் உண்மையா கேடுறாங்க. அவங்க இதை மென்ஷன் பண்ணாம இந்த கோடை கேட்கிறாங்க. இந்த புலம் உருவாகும், இந்த புலம் உருவாகும். இந்த புலங்கள் காரணமாக தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா மையத்துல வர கோடு நேர்கோடா போகுது. இல்லைங்களா? சோ அதைத்தான் மென்ஷன் பண்ணி என்ன செய்ய போறாங்க அது கேள்வியா 2019ல கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். பெருமான காரணத்தை அதில் ஒன்றை யோசிக்க மாட்டோம். மற்ற புலங்களால வர பாதிப்பு எல்லாம் இல்ல. நிறுவல் ப்ரூஃப் வந்துட்டாங்க. மையத்தில் அச்சின் மையத்தில் அந்த காந்தப்பாயடத்தி பி மியூ நோட் NI என்னது முறுக்கடத்தி அல்லது கேபிட்டல் எண்ணின் கீழ் எல் முறுக்குகள் எண்ணிக்கையின் கீழ் அந்த குறிப்பிட்ட கடத்தியில நீளமாக பிள்ளை இந்த மையத்துல இந்த கோடுகள் வந்து சமாந்தரமாக காணப்படும். அச்சின் மையத்தில் புலக்கோடுகள் வந்து சமாந்தரமாக காணப்படும். இங்க வந்து கிட்ட நெருக்கமாக காணப்படும். அச்சின் மையத்தில் புலக்கோடுகள் நெருக்கமாக காணப்படும். அச்சின் மையத்தில் புலக்கோடுகள் நெருக்கமாக காணப்படும். அச்சின் வரிச்சுள்ள தொங்கல் அந்தங்கள்ல புலக்கோடுகள் வந்து ஐதாக காணப்படும். மையத்தில் நெருக்கமாக சமாந்தரமாக காணப்படும். தொங்கல் அந்தங்கள்ல ஐதாக காணப்படும். அதாவது புலங்கள் செறிவு 2 அந்தங்களை குறைவாக காணப்படும். மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி பி நோட்டாக இருந்தால் 2 அந்தங்களையும் காந்தப்பாய அடர்த்தி பி நோட் பை 2 கருதலாம். அரவாசி மையத்துல காணப்படுகின்ற காந்தப்பாய அடர்த்திட அரைவாசி பெருமானம் தான் அந்தங்கள்ல காணப்படும். ரைட், உங்களுக்கு ப்ரூஃப் ஒன்றுமே செய்யவில்லை, பாடமாக்குறது மட்டும்தான் தெரியும். மையத்துல பி நோட்டாக இருந்தால் 2 அந்தங்களை ஒரு அந்தத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி மையத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தியில அரைவாசி வந்த குறையில் என்ன கேட்கறது வேற வழி இல்லை. சும்மா MCQ வரலாம். மற்றபடி பேச எஸ்ஏக்களி ஒன்றும் வந்தது இல்லை. இதுல இந்த 2019ஆம் ஆண்டு அதை கேட்காம 2 வளையங்களை மட்டும் தனித்தனியை தந்துட்டவங்கள்ட்ட மின்புல கோடுகள் அமைப்பை கேட்டுதான். ரைட், நம்ம இப்ப என்ன செய்ய மாட்டோம், ஹெரிக்கை போடுவோம். பிரயோகம் 3 அப்ளிகேஷன் 3. மிக நீண்ட வரிச்சுவலின் அச்சின் வெளிக்குங்களா மிக நீண்ட வரிச்சுருளின் அச்சில் மிக நீண்ட வரிச்சுருளின் அச்சில் வரிச்சுருளின் சொலினோயிடா சொலினோயிட் SOLENOID மிக நீண்ட வரிச்சுருளின் அச்சில் மிக நீண்ட வரிச்சுருளின் அச்சில் மையத்துக்கு அண்மையில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி அச்சில் மையத்திற்கு அண்மையில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி மையத்துக்கு அண்மையில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி. உங்களுக்கு தெரியும் இல்லையா பக்கம் எப்படி புலம் பாக்குறது பாத்தீங்கன்னா இது வடமுறை வரைக்கும், அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விளங்கும், இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மின்னோட்டம் தென்முனைவாக இருக்கும், வலஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும். படிச்சுக்க நம்ம அது இந்த அச்சிலிருந்து பாத்தீங்கன்னா இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும், இந்த அச்சிலிருந்து பாத்தீங்கன்னா வலஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும். படத்துக்கு இருங்க, குறிக்கிறத குறிங்க, சமன்பாடுகள் எழுதி கொள்ளுங்க. எஸ், 2 படத்தையும் உங்களுக்கு விளங்குமே.
ரெண்டு விடத்தையும் தெரியுங்களா? இந்த படம் கொஞ்சம் புலமையை விட்டு பழங்கி முன்னாடி மாறி போறேன். இந்த புலம் வந்து மாறும் இல்லாடி என்ன இப்படி மீனோட கீழே இறங்கி வருது. கீழே வந்தா படம் அங்கே வரப்போகுது. நம்முடைய மாதிரி சரியா? இல்ல மின்னோட மேல போடிக்க நான் மேல போட்டா இதால வர இப்படி வரப்போகுது, கீழே வரப்போகுது மின்னோட்டம். இந்த இதான் வட முனைவா நான் தெளிவா பாக்குறேன்னா இப்படிங்கிறலாம். இந்த படத்தை இதுல எங்க வைக்கிறேன்னா ரைட். இந்த தொங்கல் படத்தை எப்படி இருக்கு நான் படத்தை இல்ல தொங்கல் படத்தை நான் இதுல இருக்கிறேன் ரைட்டா. வெளியே வர டாட் விளக்கோஸ் இப்படிதான் வரப்போகுது. இது பார்த்து வரக்கூடிய எப்படி இருக்கும்? வரிச்சுருளின் அச்சுக்கு அண்மையில் வரிச்சுருளின் அச்சுக்கு அண்மையில் வரிச்சுருளின் அச்சுக்கு அண்மையில் காந்த விசை கோடுகள் வரிச்சுருளின் அச்சுக்கு அண்மையில் காந்த விசை கோடுகள்
காந்த விசை கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் காந்த விசை கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் சம இடைவிட்டதாகவும் இருக்கும். வரிச்சுருளின் அச்சுக்கு அண்மையில் காந்த விசை கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் சம இடைவிட்டதாகவும் இருக்கும். சம இடைவிட்டதாகவும் இருக்கும். அடுத்த வரியில வரிச்சுருளின் முனைகளுக்கு அண்மையில் வரிச்சுருளின் முனைகளுக்கு அண்மையில் காந்தப்புலம் சீரற்றதாக இருக்கும். வரிச்சுருளின் முனைகளுக்கு அண்மையில் காந்தப்புலம் சீரற்றதாக இருக்கும். காந்தப்புலம் சீரற்றதாக இருக்கும். அப்புள்ளிகளில் காந்தப்பாய அடர்த்தி வரிச்சுருளின் முனைகளுக்கு அண்மையில் காந்தப்புலம் சீரற்றதாக இருக்கும். அப்புள்ளிகளில் காந்தப்பாய அடர்த்தி நடுப்புள்ளியில் உள்ள பெருமானத்தின் அரைவாசியாக இருக்கும். அப்புள்ளிகளில் காந்தப்பாய அடர்த்தி நடுப்புள்ளியில் உள்ள பெருமானத்தின் அரைவாசியாக இருக்கும். நடுப்புள்ளியில் உள்ள பெருமானத்தின் அரைவாசியாக இருக்கும். அது கிராஃப் கட் ஆப்பிள் சரியா? கிராஃப் கட் அங்க வரிச்சுருள்ல வர அச்சுக்கள் கிராஃப் கட் அங்கா இந்த நீளம் எல்லாம் இருந்தா ரைட். இதான் மையம். மையத்துல உயர்வு இப்படி கொஞ்சம் குறையும். கொஞ்சம் தூரத்துக்கு சமனாகுமா? இப்படி குறையும். இது L/2. இது L/2 தூரத்தோட காந்தப்பாய அடர்த்தி. இந்த பெருமானம் B நோட்டாக இருந்தால் இந்த தொங்கல்ல வரக்கூடிய பெருமானம் B0/2 ஆக இருக்கு. இந்த வார பெருமானம் B0/2. சரியா? கிராஃபுக்கு மையத்துல காந்தப்பாய அடர்த்தி B நோட்டா இருந்தா ரெண்டு தொங்கலையும் B0/2 வரிச்சுருளுக்கு கிராஃப் இருக்குங்க. ரைட். நம்ம இந்த B0/2 எடுக்கிறோம் தானே? எடுக்க வேணுமாக இருந்தால் ரைட், இந்த பெருமானம் அப்படி எடுக்க வேணுமாக இருந்தா இந்த விட்டத்தை போல அது 10 மடங்கு பெருசா இருக்க வேணுமா இல்லைங்களா? விட்டம் இவர விட்டம் D ஆக இருந்தா நீளம் அன்னளவாக 10 B ஆக இருக்க வேணும். இருந்தாக்கா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இந்த B =
பி நோட் பை 2 என்ற பெருமானத்தை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ரைட்டா? விட்டத்தை போல நீளம் வந்து வரிச்சுருள்ற நீளம் குறைஞ்சது 10 மடங்கு விட பெருசா இருக்கும். ரைட்டா? நோட்ல போட்டுக்கொள்ளுங்களா, நோட்ல போடுங்க பிள்ளைகள். சரியா? கிராஃப் கிரி முடிச்சாக நோட்ல போடுங்க. மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தி மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தியின் மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தியின் அரை மடங்காக மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தியின் அரை மடங்காக மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தியின் அரை மடங்காக அந்தங்களில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தி மையத்தில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தியின் அரை மடங்காக அந்தங்களில் ஏற்படும் காந்தப்பாய அடர்த்தி இருக்கும் எனும் சமன்பாட்டை பயன்படுத்த இருக்கும் எனும் சமன்பாட்டை பயன்படுத்த வரிச்சுருளின் விட்டத்துடன் ஒப்பிடும்போது அதன் நீளம் குறைந்தது 10 மடங்கிலும் கூடியதாக இருக்க வேண்டும். அதன் நீளம் குறைந்தது 10 மடங்கிலும் கூடியதாக இருக்க வேண்டும். இச்சமன்பாட்டை பயன்படுத்தி வரிச்சுருளின் விட்டத்துடன் ஒப்பிடும்போது அதன் நீளம் குறைந்தது 10 மடங்கிலும் கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணமா ஒரு கேள்வி ஒன்று. சரியா? கேள்வி ஒன்று. 20 சுற்று பெர் சென்டிமீட்டர் வீதம் 20 சுற்று பெர் சென்டிமீட்டர் வீதம் 20 சுற்று பெர் சென்டிமீட்டர் வீதம் சுற்றப்பட்டுள்ள 20 சுற்று பெர் சென்டிமீட்டர் வீதம் சுற்றப்பட்டுள்ள 20 சுற்று பெர் சென்டிமீட்டர் வீதம் சுற்றப்பட்டுள்ள சீரான வரிச்சுருளின் ஊடாக
7 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. ஏழு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. அச்சில் காந்தப்புலத்தின் பருமன் யாது? அச்சின் மையத்தில் காந்தப்புலத்தின் பருமன் யாது? அச்சின் மையத்தில் காந்தப்புலத்தின் பருமன் யாது? மியூனோட் பழைய மண்டலம் மியூனோட் சமன் 4 பை தர 10 செய்ய 7 தான். சரியா வரும் கூட 10 செய்ய அடுக்கு பிடிக்கிறேன். V சமன் மியூனோட் NI 4 பை தர 10 செய்ய 7 இன் முறுக்கடத்தி என்ன பிள்ளைகள்? முறுக்கடத்தி என்றது நீளத்தின் கீழ் சுற்றுகள் எண்ணிக்கை இங்கு நீளம் என கொஞ்ச 20 சுற்றுகள் per சென்டிமீட்டர். அப்ப 20 சென்டிமீட்டர் 10 செய்ய 2 என 4 பைக்கு பதிலா 22 7 வெட்டிங்க 10 செய்ய 5 10 செய்ய 4 14 176 10 செய்ய விட்டாங்க. அடுத்தது போமா 7.3 மின்னோட்ட தடத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற முறுக்கம். எரிமுழுங்க அப்படின்னா மின்னோட்ட தடத்தில் ஏற்படுத்தப்படும் முறுக்கம். மின்னோட்ட தடத்தில் ஏற்படுத்தப்படும் முறுக்கம். மின்னோட்ட தடத்தில் ஏற்படுத்தப்படும் முறுக்கம். மின்னோட்ட தடத்தில் ஏற்படுத்தப்படும் முறுக்கம். ஒரு தடம் பிள்ளைகள் சரியா? உங்களுக்கு படம் விளங்கு நினைக்கிறேன். ஒரு தடம் ஒரு தடம் ஒன்றியா ஒரு தடம் புலம் நான் நிக்கிறேன்டா இந்த வலப்பக்கத்துல இடப்பக்கத்துக்கு ஃபுல்லா அப்படி புலம் போய் கொண்டிருக்கு. அதுக்குள்ள தடத்தை கொண்டு வைக்கிறேன். இப்படி இருந்தா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லா புலமும் இந்த தளத்துக்கு செப்பனாக உள்ளுக்கு போகுதுன்னு அர்த்தம். ரைட்? தடம் இப்படி திருந்திருந்தா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு பகுதியான கோணங்கள் புலங்கள் தான் என்ன செய்யுது இந்த இதுல படுது என்ன அர்த்தம். இப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா புலத்துக்கு இந்த தளம் சமாந்தரமாக காணப்படுது என்ற அர்த்தம். சரியா? இந்த புலத்துக்கு தளம் சமாந்தரமா காணப்படுது. இப்படி இருந்தா மீனிங் செங்குத்து, இப்படி இருந்தா மீனிங் புலத்துக்கு சமாந்தரம். அப்ப என்ன மீனிங்ல உங்களுக்கு புலம் இங்க இருந்து இப்படியே போய் கொண்டிருக்கு. இங்க இருந்து வர புலம் இப்படியே போகுது. புலம் போற திசை இப்படி புலம் போயிட்டு தளம் இப்படி இருந்தா தளத்துக்கு செங்குத்து, தளத்துக்குள்ளால போகுது. தளம் பண்ணதுக்காக வேண்டி மீனிங் இதுல இடைவெளி இல்லையா?
புக் மாதிரி யோசிக்க வேணாம் இந்த இடத்து. சரியா? இது புக் மாதிரி யோசிக்க வேணாம். ஒரு கம்பி தடமா யோசிங்க. இது ஒரு கம்பி தடம் மாதிரி யோசிங்க. கம்பி தடத்துக்குள்ள இடைவெளி இருக்கா? ஒரு இடைவெளி, அதுக்குள்ளாலதான் புலமெல்லாம் வெளியே வருது. இந்த இடைவெளிக்குள்ளால புலம் வெளியே வருது. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மின்னோட்டத்தை மேல கொடுக்குது. மின்னோட்டம் ஐ. இப்படி வர மின்னோட்டம் இதால வரும், இப்படி கீழே வரும், இப்படி பூர்த்தியாகும். இந்த நீளத்தை நான் ஸ்மால் ஏ என்று போடுறேன். இந்த நீளத்தை கடத்தில இந்த நீளத்தை ஸ்மால் ஏ என்று போடுறேன். இந்த அகலத்தை ஸ்மால் பி என்று, அகலம் ஸ்மால் பி. இந்த டைம்ல இப்ப இருக்க டைம்ல இந்த கோணம் அமைக்கின்ற கோணம் வந்து தீட்டா கோணத்தை அமைக்கிறதாக இருக்கும். தீட்டா கோணம் சாய்வாக இருக்கிறதா, செங்குத்தாகவும் இல்ல சமாந்தரமாகவும் இல்ல, தளத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கிற விளங்குதானே? ஒரு குறிப்பிட்ட இந்த ஷேப்ல இருக்கானா, இந்த ஷேப்ல இருக்காரு. வெளியே வந்து விளங்குதா? புலமெல்லாம் இதுக்குள்ளால போகுது, புலமெல்லாம் இதுக்குள்ளால போகுது. இது கொஞ்சம் சரிஞ்சிருக்கா, இப்படி செங்குத்தாக இல்லாம கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. ரைட்? இதில் உருவாகிற விசைகளை பார்ப்போம். புலம் இங்கால, மின்னோட்ட மேல, இதுல தொழிற்பட்ட விசை உள்ளுக்கு இருக்கு. உள்நோக்கிய திசையில ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எஃப். இதுல எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் இங்கால, புலம் இப்படி வரப்போகுது. விளங்க என்ன கோணம் ஒன்று இருக்குதானே? அப்ப நான் கோணத்தை கை வைக்கிறேன்னா வச்சேன்னா ஃபோர்ஸ் வந்து கீழே வரும். உங்களுக்கு இதுல விசைவாக கஷ்டமாக இருந்தால், இப்படி விசைவாக எனக்கு கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வசதிக்காக வந்து இப்படி கீறிக்குவோம். நம்ம தளத்துக்கு சமாந்தரமாக கீறிக்கொள்வோம். இப்படி கீறினீங்கன்னா இதுல வார விசை உள்ளுக்கு, மின்னோட்டம் இப்படி போகுது, புலம் இப்படி, ரெண்டும் ஒரே திசையில ஃபோர்ஸ் வராது. இதுலயும் ஃபோர்ஸ் வராது, இந்த ஃபோர்ஸ் வந்து வெளியே. நீங்க இப்படி கீறினா குறிச்சுக்கொள்ளலாம். அல்லது நம்ம இதை பிறகு கடைசியா பார்ப்போம். உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி, இது மின்னோட்ட திசை, இது புல திசை. ஒரு குறிப்பிட்ட கோணம் தானே பிள்ளை. அப்ப இந்த கோணத்துக்கான இப்படி வைக்கிறேன் கையை, நான் விளங்குதா? இந்த கோணத்துல கை விளங்குதானே? ஒரு குறிப்பிட்ட தீட்டா கோணத்துக்கு நான் கையை மாத்துறேன்னா இதான் என்ன வளம் என்ன இந்த விஷயம் மாறாது. இது செங்குத்து. இந்த கோணத்தை நான் குறைக்கிறேன். இந்த கோணத்தை குறைச்சனாக இருந்தா புலத்திசை மின்னோட்ட திசை, இதான் மின்னோட்ட திசை, இது புலத்திசை. விளங்குதா பிள்ளைகள்? இது மின்னோட்ட திசை, இது புலத்திசை. ரெண்டு கடைப்பட்ட கோணம் இங்க இருக்காங்க தீட்டா. ரைட்? இப்படிதான் சரிஞ்சிருக்கான். இப்படி சரிஞ்சிருக்கு தளம். இதான் மின்னோட்ட திசை. தளத்துக்கு செவ்வனாக புலம் இருக்காரு. விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதானே? இதான் மின்னோட்ட திசை, இது புல திசை. விசைங்கிற விசை கீழே வரப்போகுது. பலமானது விசை கீழே வரப்போகுது, விசை கீழே. சோ இதுல வர விசை கீழே, அதே மின்னோட்டம் தலைகீழா வந்த விசை மேல. இவர்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டம் கீழே, புலம் இஞ்சால, விசை வந்து வெளியால டோட் வந்து வெளியால. இதுல தானே எழுத்து குறிக்கிறேன் நான் வருது. சிக்கலாம் EQRS குறிக்கணும். EQR. ரைட். இப்ப நான் பெருமானம் எழுதுறேன். FPQல கிராஸ் ஒரு புலம் ஒன்று, ஒரு விசை ஒன்று வருது. FRSல ஒரு டாட் விசை ஒன்று. FQRல கீழ் நோக்கிய திசையில விசை இருக்கு. அடுத்தது FSPல மேல் நோக்கிய திசையில ஒரு விசை ஒன்று. சரியா பிள்ளைகள்? இந்த கிராஸுக்கு என்ன சமமா பில் பி காந்தப்பாய் எடுத்து ஐ எல்லுக்கு பதிலா ஏ, பி ஐ ஏ சைன் தீட்டா மாதிரி. பில் சைன் தீட்டா என்ன கோணம் ஒன்று இருக்கு, தீட்டா ஒன்று இருக்கு. இவர்கள் வரைக்கும் போது திரும்ப அதே தான், பி ஐ ஏ சைன் தீட்டா. சரியா பிள்ளைகள்? இரண்டும் டொட்டும் கிராஸ். இவருக்கு எடுத்தீங்கன்னா கீழே மேல ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. இவர பரிமாணம் அந்த கணத்துல BIB இருக்குங்க. பாத்தீங்கன்னா
பிஐபி பிஐபியா வர போது ரெண்டு பேரும் சமனாயிடுவாங்க, இரண்டு ஈக்குவல் ஆயிடும். இது சுழல்ற தட்டை வந்து நான் இந்த அச்சு பற்றி சுழல்றதாக்குறது. இந்த அச்சு பற்றி சுழலுதா சுத்த போகுது. ஏன் சுத்த போன்னு கேட்டீங்கன்னா இரண்டும் சமனாயிடுச்சு. மேல உள்ள விசையும் கீழே உள்ள விசையும் சமன். சோ ரெண்டாலையும் என்ன செய்ய போறல, எந்த போர்ஸும் உருவாக்க போறது இல்ல. ரைட்டா? இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு விசை வெளியே ஒரு விசை, ரெண்டும் சமனான விசை. அப்ப என்ன செய்யும்னா ஒரு வினை ஏற்படும். ரெண்டும் சமனான விசைகள் எதிரெதிர் திசைகள்ல தொழிற்படுமாக இருந்தா ஒரு வினையை ஏற்படுத்துவாங்க. அப்ப அந்த வினை வந்து என்ன செய்யும்னா இந்த பொருள் இந்த தடத்தை சுற்ற வைக்க போகும். இவர் உள்ளுக்கு இவர் வெளியே சுழல்ற திசையை நான் இந்த அச்சு பற்றி இது உள்ளுக்கு போகுதும் இது வெளியே வருது எடுக்கணும், இப்படியே சுழல போகுது. ரைட், இந்த அச்சு பற்றி இது சுழல போகுது. சரியா பிள்ளைகள்? சோ இந்த டைம்ல இன்னொரு விஷயம் பார்க்கணும். நீங்க இந்த ரெண்டு விஷயம் எடுத்தீங்கன்னா தளம் வந்து சமாந்தரமாக இருந்தால், எதுக்கு புலத்துக்கு தளம் சமாந்தரமாக இருந்தால் மின்னோட்டம் மிஞ்சால இந்த விசை வராது. சரியா? சமாந்தரமாக என்ன செய்யணும்? தீட்டா பூஜ்ஜியமா இருக்கலவா? தீட்டா பூஜ்ஜியம் சமாந்தரமாக வந்த அர்த்தம் சைன் தீட்டா பூஜ்ஜியமாகனா இந்த ரெண்டு விஷயம் என்ன செய்யாது பிள்ளை, இருக்க மாட்டேதான். FQRம் இருக்காது, FSPயும் இருக்காது, ரெண்டுமே ஜீரோ ஆயிடும். சரியா? கோணம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த விசை இருக்கும் சமப்படுத்தப்படும். சமாந்தரம் வந்து இருக்க மாட்டேன். சரியா? செங்குத்தா வந்தாதான் இருக்குமா? செங்குத்தா தெரியுதா? செங்குத்தா அப்படி வந்தா இதான் செங்குத்தா. தளத்துக்கு செங்குத்தாக இருந்தா இது சமாந்தரம், புலத்துக்கு சமாந்தரம். இப்படி புலம் போகுது, புலத்துக்கு சமாந்தரமாக இருக்கு. இது என்ன செய்யுது? நல்லா கவனிச்சுக்கோங்களா, மண்டே சும்மா விட்டுறாதீங்க. விலங்குதா விலங்குல யோசிக்க ஒன்றும் விளங்க மாட்டேது. நல்லா கவனிச்சுக்கோ. புலம் எங்கால புலமெல்லாம் நீ ஒரு கையில கொப்பி வச்சு அது பாரு, ஆக குறைஞ்சது. புலம் இப்படி இருக்குன்னு கிடையாது. புலம் இந்த பக்கம் போகுதுன்னா புலத்துக்கு இது சமாந்தரம். இப்படி வச்சீங்கன்னா உள்ளுக்கு புலம் போகுது. இப்ப விளங்குதா? இது என்னது? புலத்துக்கு செங்குத்தாக இருக்கும். ரைட், இது கவனமா பாத்துக்கணுமா, சும்மா மடத்தனமா யோசிக்காதீங்க. இது சமாந்தரம், இது செங்குத்து. இப்படி போகும்னா செங்குத்தனை யோசிச்சு பாரு. இப்ப இந்த இடத்துல மின்னோட்டம் எங்க போகுது? உண்மையா மேல, புலம் எங்க இஞ்சால பக்கம், விசை எங்க வரும்? கீழே. விளங்குதா பிள்ளைகள்? சரி, செங்குத்தா வரக்குள்ள விசை வந்து கீழே வரப்போகுது. எப்படி எவ்வளவு? தளத்துக்கு செங்குத்தா கீழே, தளத்துக்கு சமாந்தரமா வந்தா புலம் மின்னோட்டம் இங்க, புலமும் அங்கால விசை உருவாக்க இயலாது. தளத்துக்கு சமாந்தரமா வந்தா தீட்டா பூஜ்ஜியம். தளத்துக்கு செங்குத்தான எப்படி வரப்போதா? இதான் தளத்துக்கு செங்குத்து. இது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு விளங்கு. எது விளங்கு கண்ணுக்கு? இந்த கியூ FPQ கண்ணுக்கு விளங்கும். மத்த விளங்காது கண்ணுக்கு. செங்குத்தானே கண்ணுக்கு விளங்காது இல்லையா? கண்ணுக்கு விளங்க மாட்டேது. உண்மையை பார்த்தா இப்படி வரப்போகுது, உள்ளுக்கு இருக்கும். இப்படி இருந்தா விளங்குமா உங்களுக்கு? மத்த பகுதி கண்ணுக்கு விளங்குமா? விளங்காதுன்னு. இந்த FPMQ லைன் விளங்கும் உங்களுக்கு, மிச்சம் ஒண்ணுமே கண்ணுக்கு விளங்க மாட்டேது. விளங்குதா பிள்ளைகள்? இப்படித்தானே வரப்போகுது உங்களுக்கு பார்த்தா. இப்படி இருந்தா எப்படி விளங்கும்? பின்னுக்கு சைட் விளங்குமா? விளங்குதானே? இப்படியே போய் உங்களுக்கு பார்த்தா தளம் வந்து சரியா செங்குத்தா இருக்கு. இது விளங்க மாட்டேது, பின்னு லைன் விளங்காது. ஒரு லைன் விளங்கு. இப்படி என்ன செய்யும்? சமாந்தரம் என்ன எல்லாம் விளங்கு, நாலு பக்கம் என்ன செய்யும்? நாலு பக்கம் விளங்கு சமாந்தரமா. ரைட், இப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆபம் இப்படி இருந்தா உள்ளுக்கு போகுது, இது மின்னோட்டம் உள்ளுக்கு போகுது, புல மிஞ்சால விசை எங்க வரும்? கீழே வரும். இந்த சந்தர்ப்பம் தான் அப்படியா? அதாவது தீட்டா என்ன பாகும்? தீட்டா வந்து தளத்துக்கு 90 பாகையில வரப்போகுது. ரைட்டா? இந்த டைம் வந்து தீட்டா வந்து 90 பாகையில இருக்கு. விரும்பினா நீங்க இதுக்கு என்ன பெருமானம் போடலாம்? PIP கொண்டே போடலாம், FQRக்கு பேரா. ஆனா பிரயோசனம் இல்ல. நீங்க என்ன போட்டாலும் இந்த டைம்ல போற என்ன விசையும் என்ன செய்ய மாட்டேங்குது, பிரயோசனம் பண்ணாது. மேலும் சமனான விசை இப்படி தாக்குனா எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்யாது, ஏற்படுத்த மாட்டேது. ரைட், இப்ப இது விளங்குதா? சுத்த போது வினை. வினை என்றா முறுக்கம். முறுக்கம் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? வினை அல்லது முறுக்கம் F×R. இதான வினை. வினைங்கிறது என்னது? விசை சேர தூரம் வரப்போகுது. எந்த அச்சு பற்றி? இந்த அச்சு பற்றிய முறுக்கம் F×R. நீங்க எந்த அச்சு பற்றி எடுத்தாலும் பிரச்சனை வரப்போகுது. இந்த அச்சு பற்றி எடுத்தாலும் F×R தான், இந்த அச்சு பற்றி எடுத்தாலும் F×R தான், இதை பற்றி எடுத்தாலும் F×R. மொத்தமா F×R இந்த ஃபோர்ஸ் ஏதாவது நான் இந்த அச்சு பற்றி இருப்பேன்னா இந்த அச்சு போடுங்க F×R. R என்ன? செங்குத்து தூரம். என்ன இதான் அந்த R செங்குத்து தூரம். விளங்காமலே இதான் செங்குத்து தூரம். R செங்குத்து தூரம். R தான் போகுது. B cos θ. B cos θ. சரியாது?
F into R விசை தர தூரம். தூரம் எது? செங்குத்து தூரம். F into B cos theta. F க்கு என்ன போடலாம் பிள்ளைகள்? B I A sorry sin theta செங்குத்து எடுத்து வராதுன்னு செங்குத்து வராதுன்னு உயர் பெருமானத்துக்கு கிடையாது பொருங்களா மாறினது செங்குத்துக்கு மாத்தினது செங்குத்துக்கு எடுத்தா பிஏ மட்டும் வருமா தடிக்கிறது வகையிட கூட பெருமானம் ஆகும் வகையிட கஷ்டமா இவனுக்கு கொஸ்த வகை சைனை மாத்தணும் நான் இல்லமாக்குறேன்னா எஃப்க்கு மேல பிஐஏ மட்டும் வரும் இதுல வர விசை மட்டும் வரும்னா செங்குத்து அவர்களை மட்டும் வரும்னா எஃப்க்கு மேல பி ஐ ஏ பி cos theta. இது ஒரு தடமாக இருந்தா இல்ல எண் முறுக்குகள் காணப்பட்டா தர எண் முறுக்குகள் காணப்பட்ட தர என்னன்னு வரும் ரைட் எண் முறுக்குகள் காணப்பட்ட தர என்னன்னு வரப்போகுது அதே டைம்ல உங்களோட ஏதர பி தளத்துல இதான் உங்களோட தளம் இந்த நீளம் ஏ இந்த நீளம் பி ஏயையும் பியையும் பெருகினா பரப்பளவு இந்த தளத்துல பரப்பளவு வரும் பரப்பளவை ஏன்னு போடுவோம் BIA cos theta into n விளங்கவில்லை ஏ வரப்போகுது மொத்தமா இணைக்குரிய சமன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இணைக்குரிய சமன்பாடு டோக் நபி cos theta விளங்குதா இங்க வரணுமே எழுதுனா டோக் நபி cos theta ரைட் நபி cos theta தான் கூட முறுக்கத்தின சமன்பாடாய் சரியா தீட்டா பூஜ்ஜியமா இருந்தா தீட்டா பூஜ்ஜியம் என்ன அர்த்தம் தீட்டா பூஜ்ஜியம் என்ன அர்த்தம் தளத்துக்கு சமாந்தரம் அர்த்தம் தளத்துக்கு சமாந்தரமா இருந்தா FPQ உள்ளுக்கு FRS வெளியால விசை வந்து உயர்வாக இருக்கும் இருந்தால் தீட்டா பூஜ்ஜியம் என்றா டோப்ல பெருமானம் நபியாக மட்டும் இருக்கு உயர்வு பெருமானம் தீட்டா 90 வகையா இருந்தா என்ன கேட்டீங்கன்னா தளத்துக்கு செவ்வன் செங்குத்தா வரப்போகுது தளம் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக காணப்படும் தீட்டா 92 மொத்தமா 0 ஆகிடும் டோப் வந்து 0 ஆகிடும் விளங்காபிலில் உங்களுக்கு தளத்துல இந்த தளத்துல உருவாகிற விசை நம்ம இங்கதான் சைன்டிட்ட போட வேண்டியிருப்போம் இதை போட்ட சிக்கலாக இப்படி எடுத்துக்கலாம் இதான செங்குத்து தளம் எடுத்துக்கலாம் இதுதான் கோணம் பிரிக்கிறேன் இது நான் இந்த பெருமானம் விரும்பினா நீங்க இப்படி போட வேண்டிய பி ஐ பி சைன் வருமா சைன்ஜா வர போகுதுங்களா அதான் கோணம் மாட்டேங்க நான் மற்றது கோணம் இது கீழே இது தளத்துக்கு செங்குத்து தான் இதான் கோணமா இருக்கேன் இதுல மட்டும் மாற விசை வெளியெல்லாம் வர பிரச்சனை வர மாட்டேன் இன்னோட மேல புல முள்ளுக்கு விசை உள்ளுதான் இருக்கு இது விசை வெளியே தான் வரும் இங்க பிரச்சனை வராது இந்த கோட்லாம் உங்களுக்கு செங்குத்து வர போதும் ஸோ இவர்ல தான் விசை வந்து சைனா பிடிமா செங்குத்தண்டா பிள்ளை அர்த்தம் வந்து தீட்டா வந்து 90 வகையா இருந்த அர்த்தம் வந்து என்ன கேட்டீங்கன்னா புலம் வந்து தளத்துக்கு உள்ளால போக போகுது அர்த்தம் தளத்துக்கு உள்ளால புலம் போகுது தளத்துக்கு சமாந்தரமாக காந்த புலத்துக்கு சமாந்தரமாக தளம் இருந்தால் முறுக்கம் உயர்வாக இருக்கு மேன் அப்பதான் என்ன செய்யும் மின்னோட்டம் இப்படி போனா புலம் செங்குத்தா போகும் விசை என்ன செய்யும் மேக்சிமம் இருக்கு தளத்துக்கு செங்குத்தா வந்தா புலம் எங்க போகுது உள்ளுக்கு மின்னோட்டம் எங்க போகுது உங்களுக்கு இந்த இடத்துல புலம் இப்படி வந்தா மின்னோட்டம் மேல போகுது மின்னோட்டம் மேல போகுது இது உள்ளுக்கு போகுது விசை இங்க இப்படி வந்துடும் விசை அந்த என்ன செய்யாது முறுக்கம் பரவாயில்ல இப்படி வந்தா என்ன செய்ய போகுது புலம் வந்து இஞ்சால மின்னோட மேல இந்த தளத்துல வார விசை உள்ளுக்கு அது இஞ்சல வார விசை இஞ்சால உள்ளுக்கு ரெண்டு விசையும் என்ன செய்யும் இப்படி தாக்கும் இப்ப 0 ஆயிடும் திரும்ப கூட என்ன செய்யணும் இந்த விசை இப்படி உள்ளுக்கு வரப்போகுது உங்களுக்கு என்ன செய்யும் விசை வந்து செங்குத்தா வரப்போல 0 ஆகும் சமாந்தரமா வரப்போல மேக்சிமம் அதிகம் அது வரைக்கும் என்ன செய்யும் கோணம் பெருமானம் மாறிட்டே இருக்கு கோணம் மாற முறுக்கத்துல பெருமானம் என்ன செய்யும் இதான் என்னன்னு கேட்டீங்கன்னா தளத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற முறுக்கம் சரியா மின்னோட்டத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற முறுக்கம்
இப்ப அழிக்கிறேன். SQR நோக்கி BIB சங்கீதா. இதை நோக்கி BIB சங்கீதா. படத்தை எழுதுவோம் ஜெயபிரபாம். இல்லைங்க பிள்ளைகள், தளத்துக்கு செங்குத்தாக போறதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ரைட் ஹெடிங் போடுங்களா, ஹெடிங் போடுங்க எல்லாருமே. மின்னோட்ட தளத்தினால் ஏற்படுத்தப்படும், மின்னோட்ட தளத்தில் ஏற்படுத்தப்படும் முறுக்கு. சரியா? படத்துக்குறி அதை குறிச்சுவாங்க. மொத்தம் படத்துக்குறி அதை குறிங்க. கீழுங்க சுருளின் தளம், சுருளின் தளம், சுருளின் தளம் காந்தப்புலத்துடன், சுருளின் தளம் காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தை அமைக்கிறது. சுருளின் தளம் காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தை அமைக்கிறது. காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தை அமைக்கிறது. மேலும் மேலும் சுருள் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியது. மேலும் சுருள் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியது. மேலும் சுருள் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியது. சரியா பிள்ளைங்க? அடுத்த வரியில F PQ FRS என்பன FPQ, FRS என்பன FPQ, FRS என்பன ஒன்றுக்கொன்று பருமனில் சமனான சமாந்தரமான திசையில் எதிரானவையாகும். அடுத்த வரியில FQR, FPS என்பன FQR, FPS என்பன FQR, FPS என்பன பருமனில் சமனானவையும்
ஒன்றுக்கொன்று எதிரானவையும் பருமனில் சமனானவையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையும் பருமனில் சமனானவையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையும் ஒரே தாக்கக் கோட்டில் உள்ளனவையும் ஆகும். ஒரே தாக்கக் கோட்டில் உள்ளனவையும் ஆகும். ஒரே தாக்கக் கோட்டில் உள்ளனவையும் ஆகும். எனவே அவை ஒன்றை ஒன்று சமன் செய்யும். எனவே அவை ஒன்றை ஒன்று சமன் செய்யும். எனவே அவை ஒன்றை ஒன்று சமன் செய்யும். அடுத்த வரியில FPQ, FRS. FPQ, FRS. FPQ, FRS. இணையை உருவாக்கும். FPQ, FRS இணையை உருவாக்கும். FPQ, FRS இணையை உருவாக்கும். FPQ, FRS இணையை உருவாக்கும். இணையின் பருமன் அல்லது முறுக்கம். இணையின் பருமன் அல்லது முறுக்கம் டோக் சமன் F into R. இணையின் பருமன் அல்லது முறுக்கம் டோக் சமன் F into R. டோக் என்ன எழுதலாம்? F க்கு என்ன போலாம் பிள்ளைகள்? BIA. ஆர்ங்கிறது செங்குத்து தூரம். B cos theta. B cos theta. BI ஏதர B பரப்பளவு cos theta. இது ஒரு முறுக்காக இருந்தா n முறுக்குகள் இருந்தா n முறுக்குகள் என்றா டோக் NABI cos theta. நபி cos theta. வெளிக்கோங்களே சிலாக்கள் அபின்னு ஞாபகம் வச்சுப்பாங்களா? சிலாக்கள் இப்படியா செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆக்கள் மூட பொறுத்திருக்கு. ஒவ்வொரு என்ன தேவையோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விரும்பினார்கள் விரும்புமா அபின் நபி இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. நபி cos theta. theta சமன் 0 எனில் டோக் மேக்ஸிமம் என்ன? நபி எப்படியும் theta 0 என்ன தளத்துக்கு சமாந்தரமாய் புலம் தளத்துக்கு தளம் புலத்துக்கு சமாந்தரம். theta சமன் 0 எனில் டோக் மேக்ஸிமம் நபி. அதாவது சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக. சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக. சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக இருக்கும். சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக theta 0 எனில் டோக் மேக்ஸிமம் நபி. சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக theta 90 எனில்
torque equal 0. The minimum. Torque minimum equal 0. Theta 90 பாகை எனின் torque equal 0. அதாவது சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். ரைட். சோ இந்த முறுக்கத்தை பயன்படுத்தி நமக்கு ரெண்டு பிரயோகம் இருக்கு. ஒன்று முதலாவது அசையும் சுருள் கல்வனோமானி. கல்வனோமானி கேள்விப்படுப்பீங்க போல நீங்க. மின்னோட்டத்தை அல்லது வோல்ட்டை அளக்கிறதுக்கான கருவி அம்பியர் மானி தான் மெயின். அதுல அம்பியர் மானி அளக்கலாம், நம்ம அதை வோல்ட் மானியா மாற்றிக்கொள்ளலாம். எது கல்வனோமானியா அம்பியர் மானியா மாற்றிக்கொள்ளலாம், வோல்ட் மானியா மாற்றிக்கொள்ளலாம். கல்வனோமானிங்கிறது மின்னோட்டத்தை அளக்கிற அழகு வளம் அழகு நல்ல கருவி. ரெண்டாவது வந்து மோட்டர், நேரோட்ட மின் மோட்டர். ரெண்டு நமக்கு பார்க்க வேண்டியது. நேரோட்ட மின் மோட்டரும் இதுதான் என்னது மின்னோட்டத்தை நம்ம வழங்கினமாக இருந்தா அதன் மோட்டர் வந்து சுழல். மின்சக்தி வந்து பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுகின்றதுக்கான ஒரு மோட்டர் தெரிஞ்சுக்கணும். மின்னோட்டத்தை வழங்கினீங்கன்னா மோட்டர் வந்து சுற்றும். அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், வேலைகளை செய்து கொள்ளலாம். ரெண்டுமே நமக்கு வரக்கூடிய பிரயோகம். முதலாவது பார்க்க போறது அசையும் சுருள் கல்வனோமானி. அசையும் சுருள் கல்வனோமானி தெரியுமா? அசையும் சுருள் கல்வனோமானி. மூவிங் கோயில் கல்வனோமீட்டர். ரைட். முறுக்கத்தை அடிப்படையாக கொண்டு டோக் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிற கருவி. நான் படத்துக்குள்ளே உங்களுக்கு போய் வாட்ஸ்அப் பண்றேன். டெலிகிராம் முன்னாடி பாத்துக்கோங்களா, பார்த்து நீங்க கீறியவங்க நீங்க கீறிக்கமா நீங்க படத்தை. இது ஒரு காந்தம், வடமுனைவு தென்முனைவு. இந்த காந்தம் வளைவாக காணப்படும், வளைந்த முனைகளை கொண்ட காந்தம். இது நோக்கம் பிரிக்கப்படல. வளைந்த முனைகள் கொண்ட காந்தம் பயன்படுத்த நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் கேட்டீங்கன்னா ஆரையன் காந்தப்புலத்தை தோற்றுவிக்கிறது. ஆரையன் காந்தப்புலத்தை தோற்றுவிக்கிறதான் இந்த வளைந்த முனைகளை கொண்ட காந்தங்கள். சரியா? இது வளைந்த முனையமாக வளைஞ்சுதான் காந்தம். இது வடமுனை தென்முனை. என்ன ஆரையன் காந்தப்புலம் கேட்டீங்கன்னா எப்பவும் இதை நான் படத்தை மேலகிறேன்னா இதை வளைவா இருந்தா வளைவா காந்தம் இருந்தா நீங்க இங்க இருந்து பாருங்க, டொப்ல இருந்து பாக்குறீங்க. சரியா? ஒரு கணிஞ்சரியா மேல இருந்து பாத்தீங்க எப்படி வேணா போகுது. இப்ப இது காந்தம், இதான் அந்த வளை வட்டம். இந்த வட்டம் மேலேயா எப்பவும் காந்தப்புல தளத்துக்கு செங்குத்தமும். சரியா? அதான் சொல்லுங்க பண்ணுங்க. சரியா பிள்ளைகள்? சோ ஆரையன் காந்தப்புலம் என்றது எப்போதும் இந்த காந்தம் வந்து இந்த காந்தத்திலிருந்து வர புலப்போர்கள் இப்படிதான் வரப்போகுது. இதுதான் புலப்போர்கள் வர திசையாரி செங்குத்தாக வரும். வட்டமா இருந்தா தான் செய்யலாம், எப்பயுமே செங்குத்தாக வரலாம். அதுக்காக வேண்டித்தான் இப்படி வைக்கிறோம். நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு முறுக்கம் எப்ப உயர்வு என்று கேட்டோம்னா தீட்டா வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அதாவது வந்து சமாந்தரமாக காணப்பட வேண்டும். சோ எப்பவும் இந்த சுற்றப்பட இந்த மெல்லிரும்பு உருளையில சுற்றப்பட்ட கம்பி தடம் வந்து சமாந்தரமாக புலத்துக்கு சமாந்தரமாக காணப்பட வேண்டும். அதுக்காக வேண்டிய அந்த புலத்தை செட் பண்றாங்க. சோ இங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்க அந்த கம்பியை சுத்திடுவாங்க, ஒரு தடம் உருவாகி
இப்படி தடம் வந்து போகுது. சரிடா? இங்க இருந்து வர புலம் எப்போதுமே சமாந்தரமா வரதுனால இவர்ல வரக்கூடிய முறுக்கம், இந்த தடத்துல உருவாகக்கூடிய முறுக்கம் எப்போதும் உயர்வாக இருக்கு. இதுல மேல ஒரு காட்டி கொண்டிருக்கு, ரைட்? மேல ஒரு காட்டி ஒன்று கீழே இதை ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு தாங்கி. இந்த தாங்கிக்கு பேர் வந்து ஆபரண தாங்கி. உராய்வு இல்லாத ஒரு பொருளாக இருக்கு இந்த ஆபரண தாங்கி. இங்க இருந்தா மின்னோட்டம் வரப்போகுது வந்து இப்படி சுத்து ஒரு வில்மா சுத்து மின்னோட்டம் இதால வரப்போகுது, ரைட்டா? இதால மின்னோட்டம் வரப்போகுது. மின்னோட்டம் இதால போகும், இதால வர மின்னோட்டம் அப்படியே இந்த கடத்தில கடத்தி என்ன இந்த கடத்தியால ஏறி போயிருக்கு. அந்த சுற்றுலா வரக்கூடிய மின்னோட்டம் இப்படியே வந்து இதால போய் திரும்பி முடிச்சு போற மாதிரி அதை சுற்று அமைக்கப்பட்டிருக்கு. கல்வனமான இதை இன்புட் அவுட்புட். மேலையும் இதே மாதிரி ஒரு தாங்கி ஒன்று. இந்த வில்லுக்கு பேர் மயிர் வில். என்னடா ஏசு ரெண்டு யோசிக்காதீங்க, பேர் யாதான் இல்லையா? ஆக மெல்லிய ஒரு வில். இந்த வில்லும் என்ன செய்ய கேட்டீங்கன்னா சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப என்ன போன்னு கேட்டாங்க, மின்னோட்டத்தை வழங்கினோம்டா இந்த மின்னோட்டத்தால இந்த தடத்துல ஒரு முறுக்கம் கொண்டு வரும். நபி அறிக்கை போது வளமையான முறுக்கம் இந்த இப்பயும் உயர்வாகத்தான் காணப்படும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா சீட்டா பூச்சியமாக்கியாச்சு. ஆரையன் காந்த புலத்தை பயன்படுத்தி சீட்டாவை நீங்க என்ன செய்றீங்க, பூச்சியமா மாத்திட்டீங்க. ஸ்டக்காகி நிக்குது, ஒருங்க வாரன். ரைட். சோ மின்னோட்டத்துக்கு முறுக்கம் உருவா. இந்த முறுக்கம் காரணமா இந்த தளம் என்ன செய்ய மாட்டா சுத்து தொடங்க போகுது. இப்ப நம்ம இயங்க மாட்டேன். இவர் இஞ்சால பக்கமா இயங்க இந்த மயிர்வில் என்ன செய்ய மாட்டா எதிர்பக்கமாக முறுக்கத்தை. அவர் அங்கால திருப்ப கீழே உள்ள வில் வந்து இஞ்சால டைட் ஆகும். அவர் அங்கால திரும்ப கீழே உள்ள இஞ்சால டைட் ஆகுவார். இவர் வலப்பக்கமா இயங்கினான இவர் இடப்பக்கமா, இவர் இடப்பக்கமா இயங்கி இவர இயக்கத்தை இவர் வந்து நிறுத்துவார். இந்த இதுக்கு சமனாக ஒரு முறுக்கம் ஏற்படும். எவ்வளவு கோணம் டேர்ன் ஆகுதோ இந்த கோணத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க முறுக்கத்துல பருமனும் கூடும். நேர்விகித சமன் சீட்டாவாக இருக்கு. இந்த முறுக்கம் வந்து அந்த கோணத்துக்கு சீட்டா, இந்த எவ்வளவு கோணம் இந்த குறிப்பிட்ட கடத்தி காட்டி திரும்புதோ அந்த அளவுக்கு இங்கே என்ன செய்ய முறுக்கும். இந்த ரெண்டு முறுக்கம் சமனாகிற டைம் எடுத்தீங்களாக இருந்தால் கோணத்துக்கு அந்த முறுக்கம் வந்து நேர்விகித சமன் ஆகிடும். சமப்படுத்தினோம்டா நபி வந்து கே தீட்டாக்கு சமனா. இந்த டைம்ல இந்த காட்டி ஸ்டொப் ஆகி நின்று, காட்டி ஸ்டொப் ஆகி நின்று முறுக்கம் டைட் ஆகிட்டு அங்க அவருக்கு முறுக்கு போகல. இந்த டைம்ல காட்டுற வாசிப்பு தான் இந்த கடத்திக்குள்ளால வந்த மின்னோட்டமாக இருக்கும். இப்படிதான் என்ன செய்ய போகுது, இந்த கல்வனோமானி வாசிப்படுக்க போகுது. ஸோ தீட்டா என் மாறாது, ஏ மாறாது, பி மாறாது. என்னன்றது சுற்றுகள் எண்ணிக்கை மாறாது, பரப்பளவு மாறாது, காந்தப்பாய் எடுத்து மாறாது. மின்னோட்டம் தீட்டாக்கு நேர்விகித சமனாய்க்கும். நீங்க அம்பியர் மானி அல்லது கல்வனோமானி எடுத்து பாத்தீங்களா இருந்தால் இந்த கோடுகள் எல்லாம் சமச்சீரான கோடுகளாக காணப்படும். 1 2 3 4 5 சம இடைவெளிகள்ல கோடுகள் காணப்படும். அதாவது கோணம் ஒரு டீட்டாவா இருந்தா ஒரு அம்பியரை காட்டும்டா, 2 டீட்டாவா இருந்தா 2 அம்பியரை காட்டும், 3 டீட்டா இருந்தா 3 அம்பியர். சோ டீட்டாக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டம் என்ன செய்யப்பட சீராக மாற்றம் அடையும். அந்த மின்னோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டீட்டா சீராக மாற்றம் அடையும். சோ இங்க மட்டும்தான் இந்த கருவிகள்ல தான் மின்னோட்டம் கோணத்துக்கு என்னவா இருக்கும், நேர்விகித சமனாக காணப்படும். ரைட்டா? சோ இங்க பார்க்க போற நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம்னா உங்களுக்கு அண்டைக்கு என்ன செய்யும், ரெண்டு விஷயம் அனுப்புவோம். ஒன்று வந்து இதுல இமேஜ் அனுப்புவோம், நீங்க பாத்துக்கிறது ஹெட்டிங் போட்டிருப்பீங்க, இதுல படத்தை பாத்துக்கிறதுக்கு இமேஜ் அனுப்புவோம். ரெண்டாவது வீடியோ அனுப்புவோம், கல்வனோ இதை எப்படி வேலை ஒர்க் பண்றன்றது ரெண்டையும் பாத்துக்கோங்க. ரெண்டையும் பாத்துட்டீங்கன்னா நான் நாளைக்கு நோட்ஸ் தருவேன். என்ன கைக்கிறதுக்கு ஒரு விஷயம் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை வார ஓட்ட முன்னெடுத்து என்ன பார்க்க வேண்டிய கிடக்கு. சமன்பாடு மட்டும் ஒன்றுமே இல்லை, சீட்டா உலக சமன்பாடு ஒன்றுமே இல்லை. இயக்கத்தை பாத்தீங்கன்னா சரி, நான் ரெண்டையும் அனுப்புவேன், நான் இமேஜையும் அனுப்புவேன், அடுத்து வந்து வீடியோ அனுப்புவேன். ரெண்டையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு இன்ஷால்லா நோட்ஸ் தாரன். இன்னைக்கு கொஞ்சம் பேர் கதைக்கிறது சத்தம் இல்லைன்னு சொன்னாங்க.
நான் எப்படா மெதுவா காய்ச்சிக்கிறேன் உங்கள்ட்ட கிளாஸ்ல நெட்வொர்க் தான் கொஞ்சம் பிஸியா இருக்கு என்ன வரியா கூத்து வரியா எனக்குண்டா ரெக்கார்ட் அனுப்புறேன் சத்தம் விளங்காதாக்கள் மெதுவாக்குன்னு சொல்றாங்கன்னா ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் நாளைக்கு நோட்ஸ் தருவன் படத்தை கீட்டு வந்துடுமா நீங்க அதுக்கு பொறுப்பு இப்ப நான் அனுப்புவோம் படத்தை சரியா இப்ப நான் அனுப்புவோம் படத்தை இப்பயே நீங்க கீறிட்டு வந்துடணுமா ரைட் அதுல குறை ஹைக்கப்படா சரியா பிள்ளைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் சாப்பாடா யாராது எக்ஸாம்